சர்க்குருவே சரணம். என்னை சுற்றி இத்தனை பேர் இருந்தும் எனக்கு யாருமே இல்லாத அனாதை மாதிரி இருக்குன்னு தினமும் உன் மனசுக்குள்ளே சொல்லி அழுகிறது எனக்கு தெரியும் சாமி. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை? நான் என்ன பாவம் பண்ணேன் சாமின்னு நீ கேட்குறது எனக்கு கேட்குது சாமி. ஒரு 10 நிமிஷம் சந்தோஷமாக இருந்தால் போதும், 10 நாளைக்கு வருத்தப்படுற மாதிரியும் அழுகிற மாதிரியும் நடக்குது. ஏன் சாமி? சில நேரங்களில் வாழவும் பிடிக்க மாட்டுது. நம்ம வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறோம்? செத்து போயிடலாம்னு தோணுது. ஏன் சாமி? உனக்கு மட்டும் இந்த கஷ்டம் இல்லைடா சாமி. இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் உனக்கு ரொம்ப கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருக்குது. ஏன் சாமி? வெளியில் சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளே வச்சுக்கவும் முடியாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே. இந்த கஷ்டம்லாம் இன்னும் கொஞ்ச காலம்தான். அதுக்கு பின்ன உன் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் சாமி. இது வெறும் வார்த்தை இல்லை, உன் சர்க்குரு அப்பா உனக்கு கொடுக்கும் வாக்கு. இப்போ நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு நீ உன் வாழ்க்கையில் நல்லா இருப்ப. நீ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும். நீ நினச்சது எல்லாமே நடக்கும். கவலையை விடு, நான் இருக்கேன்ல சாமி. உன் கையை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நீ அழுகாமல் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். எனக்கு தெரியும் சாமி உனக்கு எப்போ எது கொடுக்கணும்னு. உனக்கு வேணும்னு சொன்னாலும் வேண்டான்னு சொன்னாலும் நான் உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பேன் சாமி. உனக்கு முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன் சாமி. முன்னே செல்லும் தந்தையாக பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை காப்பேன் சாமி. நான் உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ நீ அவர்களிடம் போய் சண்டை போடாத. மனதிலையும் அதை நினைக்காத. அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் உனக்காக பதில் சொல்லி புரிய வைப்பேன் சாமி. கலங்காத சாமி, நான் உன் கூடவே இருப்பேன் சாமி. மனசில் பல வழியோடு நீ நடக்கிற. ஏன் சாமி? வழி தெரியாத பாதையில் உனக்கே தெரியாமல் உன் கூடவே தான் சாமி நான் வர்றேன். எல்லாம் மாறும், கலங்காத சாமி. மனசு உடையாத சாமி. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நான் உன்னை மேலே தூக்கி விடுறேன்னு அர்த்தம் சாமி. நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை சாமி. உனக்காக எப்படியாவது தோன்றுவேன் சாமி. தைரியமாக உன் வேலையை பாரு. உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் சரியாகிடும் சாமி. நிதானம் பொறுமை ரொம்ப முக்கியம் சாமி. சூதனமாக நேர்மையான வழியில் செயல்படு சாமி. 10 விரலால் உழைச்சி 5 விரலால் சாப்பிடணும். என்ன நான் சொல்கிறது சாமி? நீ சிந்திய வியர்வைக்கும் கண்ணீருக்கும் நிச்சயம் நான் பதில் வச்சிருப்பேன் சாமி. மனசை எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி பண்ணு சாமி. உன் சர்க்குரு அப்பா உன் கூடவே தான் இருக்கேன் சாமி. உன்னோட சுமையை என் பாதத்தில் சேர்த்து விட்டு நிம்மதியாக இருடா சாமி.